அனைவருக்கும் வணக்கம். நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வரிசையில் புனர்பூசம், மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், அவங்களோட குணாதிசயம், நடக்கக்கூடிய தசாபுத்தி, என்னென்ன பிளானட்டோட தசாபுத்தி நடக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். புனர்பூசங்கிறது பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரம். அது மிதுன ராசியில் வரும், கடக ராசிலேயும் வரும். இது உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. புனர்பூசம் 1, 2, 3 பாதம் மிதுன ராசியில் வரும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க நல்ல ஒரு துடிப்பானவர்களாக இருப்பாங்க, நண்பர்கள் கூட இருக்கணும்னு நினைப்பாங்க, நகைச்சுவை உணர்வு மிக்கவங்களாக இருப்பாங்க, பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க. ஏன்னா புதன்கிறது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே நவகிரகங்களே சின்ன கிரகம் புதன் தான். ஆனால் புத்திசாலித்துக்கு உண்டான கிரகமும் புதன் தான். புதன்னாலே புத்திசாலித்தனம், அறிவு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும், அறிவு ஜாஸ்தியாக இருக்கும், புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நிறைய பார்த்திங்கன்னா நண்பர்கள் இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா மிதுனம்ங்கிறது ராசி சின்னமே இரட்டையர்கள். இப்போ எப்போவுமே தனித்து செயல்பட மாட்டாங்க, யார்கிட்டையும் அட்வைஸ் கேட்பாங்க, யாரோ கூட இருக்குன்னு நினைப்பாங்க. எப்போவுமே தனியாக மிதுன ராசிக்காரங்க முடிவெடுக்க மாட்டாங்க. அவங்களோட குணமே இப்படி தான். யார்கிட்ட அட்வைஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்கக்கூடிய ராசியில் மிதுன ராசி ஒன்று. ஒரு நல்ல ஒரு ராசிங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்காங்க மிதுன ராசிக்காரங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்காங்க, அதேமாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தான் இருக்காங்க. என்னென்னா புதன்னாலே உங்களுக்கு கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புதன் தான். அந்த புதனோட காரகத்துவம் தொழிலில் கண்டிப்பாக அவங்க இதுதான் புதனோட காரகத்துவம் தொழில். இது தான் இந்த தொழிலில் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. நிறைய பேர் பாருங்கள் ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் நிறைய பேர் சேர்த்து வச்சுருப்பாங்க. இணைப்பிரியாத அந்த தம்பதிகள்லாம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க, கணவனோட மனைவி விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க, மிதுன ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறக்கும் போது பார்த்திங்கன்னா குருதசை, புனர்பூச நட்சத்திரங்கிறது அது குருதசை ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நல்ல குணம் இருக்குது உங்களுக்கு. அது புனர்பூச நட்சத்திரங்கிறது பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரங்கிறதுனால இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா 3 நட்சத்திரம் வரும், அதில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். இறக்க குணம் இருக்கும், ஆன்மீக சிந்தனை இருக்கும், அடுத்தவங்களை மதிப்பாங்க. யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா மனசை புண்படுத்த மாட்டாங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க. ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போது குருதசை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லலாம் பிறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 15-16 வருஷமெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா குருதசை முடிஞ்சு உங்களுக்கு சனி தசை 19 வருஷம் நடக்கும். அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குருதசை இப்போ 2வது பாதம் 3ஆம் பாதத்துலலாம் பிறந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா பாதி தான், 10 வருஷம், ஒரு பார்த்திங்கன்னா 8 வருஷம் அந்த மாதிரி தான் வரும். ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 15-16 வருஷம் வந்துடும். இப்போ 10 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி தசை ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஏன்னா 15 வயசுலையும் சனி ஸ்டார்ட் ஆகலாம், உங்களுக்கு 10 வயசுலையும் ஸ்டார்ட் ஆகலாம். அது நீங்கள் என்ன நட்சத்திர பாதம், 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதமா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும், சரிங்களா? இப்போ 10 வயசில் 15 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி தசை ரொம்ப முக்கியமான தசைங்க. 19 வருஷம் ரொம்ப ஒரு முக்கியமான தசைன்னு சொல்லலாம். அந்த 19 வருஷம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஒரு சில பேருக்கு நல்லா போயிடுது, ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுடுறாங்க. ஒரு சில பேரில் பாருங்கள் 30, 35, 36, 38 வயசுக்கு மேலே தான் டெவலப் ஆகுறாங்க. என்னென்னா அந்த சனி திசை அவங்களை போட்டு வாட்டி வதச்சி எடுத்துரும். சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துருவார், கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படியே வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவார். நிறைய பேர் பாருங்கள் அந்த சனி திசைக்கு அப்புறம் தான் ஒரு சில பேர் டெவலப் ஆகிறாங்க. அந்த 30 வயசுக்கு மேலே 19 வருஷம் சனி திசை நடக்கும். 30 வயசுக்கு மேலே தாங்க சார் எங்களுக்கு வாழ்க்கையை மாறிச்சு. 20 வயசுலேருந்து 25 வயசு வரை கஷ்டம். ஒரு சில பேர் பிறந்ததுலேருந்து கஷ்டம்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா சனி வறுமைக்குண்டான கிரகம், கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். அது கடக லக்னம், சிம்ம லக்னக்காரங்களுக்கெல்லாம் பிறந்தவங்களுக்கெல்லாம் சனி திசை பெருசாக பாதிப்பு, பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுத்துருது. நல்லது பண்ணுறது கிடையாதுங்க. சனி பாவகிரகத்தை கூட சேரக்கூடாது. செவ்வாயோடையோ ராகுவோடையோ இல்லை சேர்ந்துட்டாருன்னா அது 6, 12 இல்லாமல் இப்போ 6, 8, 12 இருந்துட்டாருன்னா கடுமையான போராட்டம். வாழ்க்கையில் கடன் தொல்லை, சரியாக வேலை கிடைக்காம அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, வாழ்க்கையில் நரக வேதனையை அனுபவிக்கிறது, எல்லாமே இது சனி திசையில் தான் நடக்கும். அதனால தான் ஒரு சில பேருக்கு 30, 35, 32 வயசுக்கு மேலே அவங்களுக்கு வாழ்க்கை மாறுது. 3வது வரக்கூடிய புதன் தசை 17 வருஷம். அந்த புதன் தசையில் தான் ஒரு சில பேர் செட்டில் ஆகுறாங்க. என்ன காரணம்னா புதன்கிறது அறிவுக்குண்டான கிரகம். உங்கள் ராசி அதிபதியோட தசை புதன் தசை வரும். நல்ல லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா நீங்கள் மிதுன லக்னம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கன்னி லக்னம், துலாம் லக்னம், ரிஷப லக்னம், மகர, கும்ப லக்னத்துக்கெல்லாம் இந்த புதன் தசை நல்ல ஒரு யோகத்தை செஞ்சிடும். 17 வருஷம் அவங்க தாங்க ஒரு 30 வயசுக்கு மேலே தாங்க ஒரு டெவலப் ஆகிறாங்க.
நல்ல ஒரு ஜாப் கிடைக்குது, நல்ல ஒரு ஃபீல்டில் இருக்காங்க, நல்ல ஒரு பொசிஷன்லேருந்து நல்ல சேலரி வாங்குறாங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடு வாகன யோகமே நல்ல ஒரு அமைப்பில் அவங்க திருப்திகரமாக அமையுது. அப்போ தான் லைஃபே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்ன காரணம்னா அந்த புதன் தசை தான் உங்களுக்கு காப்பாற்றி விடுது. ஒரு சில பேர் சின்ன வயசுலேருந்து நல்லா இருப்பாங்க, அது ரொம்ப ரேர் தான், எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது. அவங்க கர்மாப்படி ஜாதகத்தில் அவங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருந்து, சனி நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து, அடுத்து வரக்கூடிய புதன் கேது சுக்கிர தசையில் நல்லா இருந்துச்சுன்னா பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அவங்க தான் ஒரு 65-70 வயசு வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க. ஜாதகத்தில் கிரகங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கும், பாதகமாக இருந்திருக்காது. அப்போ அந்த 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய இந்த புதன் தசை நல்லா இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் கெடாமல் இருக்கணுங்க. புதன் நல்ல ஒரு ஸ்தானத்தில், நல்ல ஒரு லக்னத்தில் நீங்கள் பிறந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். புதன் பாவகிரகத்தோடு சேர்ந்து அவர் பாவியாக மாறிடுவார். புதன் செவ்வாயோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது, ராகோட சேரவே கூடாது. தோல் சம்பந்தமான பிரச்சனை, அலர்ஜி சம்பந்தமான பாதிப்பு, ஸ்கின் ப்ராப்ளம், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அந்த புதன் தசையில் கொண்டு வந்துடும். அப்போ அந்த புதன் நல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு அந்த 30 வயசுக்கு மேலே, இப்போ உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே இருக்கா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புதன் தசை தான் நடந்துகிட்ருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு புதன் தசை தான், அதில் சந்தேகமே கிடையாது. இதே ஆரம்ப பகுதியிலலாம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு புதன் தசை ஸ்டார்ட் ஆகும். ஆரம்ப பகுதியில் பிறந்தீங்கன்னா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 35-36 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு புதன் தசை ஸ்டார்ட் ஆகும். என்ன காரணம்னா 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 15-16 வருஷமும் உங்களுக்கு குரு தசை நடந்திருக்கும். அப்புறம் 2வது 19 வருஷம் சனி தசை. அப்போ உங்களுக்கு 35 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த புதன் தசை வரும். ஒரு சில பேருக்கு 30 வயசில் புதன் தசை ஸ்டார்ட் ஆயிரும். உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள், நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்கன்னு பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு முக்கியமான தசைகள் எல்லாம் பெரிய பெரிய தசை தான். பிறக்கும் போதே குரு தசை, 2வது 19 வருஷம் சனி தசை, 3வது 17 வருஷம் புதன் தசை, 4வது உங்களுக்கு கேது தசை வரும் 7 வருஷம். அது மட்டும்தான் உங்களுக்கு கம்மி. மற்ற சுக்கிர தசை 20 வருஷம். எல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டம் உங்களுக்கு. ஏன்னா புனர்பூச நட்சத்திரங்கிறது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம். உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ புதன் தசை நடந்துட்டு இருக்கா, இல்லை 30 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, சனி தசை நடந்துட்டு இருக்கா, இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே உங்களுக்கு புதன் தசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு 50 வயசு வரைக்குமே உங்களுக்கு இது நடக்கும். அப்புறம் கேது தசை போயிடும் உங்களுக்கு. 55 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இப்போ சுக்கிர தசை நடந்துட்டு இருக்கும். சுக்கிர தசை பார்த்தீங்கன்னா 55 வயசுக்கு மேலே தான் ஒரு சில பேர் கொடி கட்டி பறக்கிறாங்க. ஒரு சில பேர் தான், எல்லாரும் கிடையாது, சரிங்களா? பிஸ்னஸ்மேனாக இருக்காங்க, நல்ல ஒரு ஃபீல்டில் ஆசைப்பட்டதை நிறைவேறுது, அவங்களுக்கு நல்ல ஒரு லக்ஸுரியான காரு, பங்களா, வீடு எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆகுறாங்க அந்த டைமில் தான். அப்போ அந்த சுக்கிர தசை யோகத்தை கொடுக்கணும். அப்போ சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், அது முக்கியம். அப்போ புதன் நல்லா இருக்காரா, சனி நல்லா இருக்காரா, கேது நல்லா இருக்காரா, சுக்கிரன் நல்லா இருக்காரா, முக்கியமாக உங்கள் வயசு என்ன, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும், சரிங்களா? என்ன வயசில் இருக்கீங்க, என்ன கர்ம அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். இப்போ ராசி பலன் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துரு கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு வயசில் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. கண்டிப்பாக அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். தசாபுத்தி தான் ஒரு மனுஷன் ஆட்டி படைக்கும். அந்த கிரகங்களோட தாக்குதல் மீறி ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அப்போ உங்கள் ஏஜ் என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமாக நடந்துகிட்ருக்கா, பாதகமாக நடந்துகிட்ருக்கா, நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான், சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும், சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சுய ஜாதகம் பார்த்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது, நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு சாதகம் என்ன, பாதகம் என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே உங்களால் நிச்சயமாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.